KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. ஓப்பனிங்லே ஷியாமந்தாவும் நேஹாவும் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. செம்ம எல்லாருமே ஹாப்பி. அதுக்கப்புறம் எப்படி ரயானோடைய அக்கா ஒரு சில விஷயங்கள்ல சொல்லி கொஞ்சம் அப்படி ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி ஷியாமந்தா வந்து பவித்ரா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினாங்க. சோ அத பத்தி பியூர் சொல். பவித்ரா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து நம்ம பாத்திருக்கோம். சோ பவித்ராக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட பார்த்தோம். ஓ அப்படி. ஓகே ஓகே ஓகேவா? சோ அதுல வந்து பெருசா தவறா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க சொன்ன கண்டென்ட் எல்லாம் கரெக்ட். நீ இவ்வளவு செஞ்சாலும் இவ்வளவுண்டு பேசுற பாயிண்ட். அந்த மில்லிமீட்டர் கிலோமீட்டர் அப்படின்லாம் பேசினாங்களே, நீ இத்தனோண்டு செஞ்சுட்டு இவ்வளவும் பேசணும், அதுவும் பாயிண்ட். ஆனா நீ இவ்வளவு கூட பண்ணாம இவ்வளவு பேசலாம் அப்படின்ற பாயிண்ட்டும் இந்த பிக் பாஸ் நடக்குது. பெர்ஃபார்மர்ன்றீங்கடா, அப்படி என்னடா செஞ்சாங்க? கப்படிப்பாங்கன்றீங்கடா, அப்படி என்னடா செஞ்சாங்க? அதெல்லாம் செஞ்சாங்க, உங்களுக்கு தெரியல, நீங்க பாக்கல. நான் பாக்கல, நீங்க பாத்தீங்களே, சொல்லுடா. நாங்க பாத்துட்டோம். ஓகே ஓகே, நீங்க பாக்கல, சரிடா. நீங்க சார் பாத்துட்டோம் சார். அந்த ஒரு டைலாக தவிர என்ன பண்ணாங்கன்னே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது இந்த பிக் பாஸ்ல. ஓகேவா? இப்ப நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ள போவோம். சோ இந்த விஷயத்துல எனக்கு பவித்ரா அவர்களுடைய தோழி வந்து பேசின எல்லா விதமும் எனக்கு பிடிச்சிருச்சு. ரொம்ப ஜென்யூனா, யார பத்தியும் பெருசா நெகட்டிவ் பேசாம, ரொம்ப சட்டிலா கண்டென்ட்டுக்குள்ள போய் இந்த 75 நாள் ஒரு ஃப்ரெண்டு ஒரு கட்டி பிடிச்சு அந்த ஒரு வார்ம் இருக்குல்ல, அது ஒரு எட்டர்னல் ஃபீலிங். நமக்கு ஒருத்தன் வந்தாப்பா, பேரண்ட்ஸ் இல்லாததும் ஒரு நண்பர்கிட்ட காட்ட முடியும் அப்படின்ற சினாரியோ தான் நம்ம பார்த்தோம் தோழியா. நல்லா இருந்துச்சு அதை பார்க்கவே. ஓகேவா? இப்ப விஷால் சைடு வருவோம். விஷால் சைடுல தங்கச்சியா ஃப்ரெண்டா அப்படின்றதுக்கு வருவோம். ஆக்சுவலா சொல்லணும்னா அவங்க தான் சூப்பர். ரொம்ப ஒரு பிரேவ் டாக்க வந்து பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலா அவங்க உள்ள வந்தனே சொல்லியிருப்பாங்க, நான் வந்து பிக் பாஸ்க்கு எல்லாம் ஃபிட் கிடையாது, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ரொம்ப தெளிவா பேசினாங்க, ரொம்ப தெளிவா பேசினாங்க. டான் விஷால் அவங்க தெளிவா பேசினாங்க. விஷால் அவங்களுக்கு தெரியாத மாதிரி பேசணும்னு ட்ரை பண்ணி ஒரு சம்பவம் பண்ணாப்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளியில அவர் விஷால் என்ன பேசினாருன்றது டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு எவ்வளவு பெரிய நெகட்டிவ் விஷாலுக்கு ஆச்சுன்னு இருக்கு. விஷால் மேல ஒரு நிறைய மரியாதை உடைஞ்சதுக்கான முதல் தருணமா அதை நான் பாக்குறேன். அதாவது ரெண்டு விஷயம். ஒண்ணு, சௌந்தர்யாவுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணது, அது ரொம்ப தவறு. அதை இப்பவும் ஓப்பனா நான் இதான் பண்ணேன்னு அவரால் சொல்ல முடியல. பூசி மழுப்பி அங்க இங்க இப்படி நொப்புடின்னு கொண்டு வர்றாரு. ஆனா அவர் அதை செய்யல, அதை விட மோசமா செஞ்சார். அந்த மாதிரி நீங்க மோசமா செஞ்சவங்க நீங்க மனசார நான் இதை செஞ்சேன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பயம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு பயம் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? உண்மையா அப்ப பேசவே கூடாது. அந்த கேரக்டரை பத்தி நம்ம தவறா பேசியிருக்கோம்னா குற்ற உணர்ச்சியில கில்ட்டில நீங்க அந்த பக்கமே போக கூடாது. பட் நீங்க அதை போறது வந்து நான் அந்த மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு ப்ரூவ் பண்றது தான் நான் அவங்களோட நல்லா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், டெய்லியும் போய் பேசுறேன். புரியல, என்னெல்லாம் பேசிட்டு இப்ப என்னென்னலாம் பேசுறடா, என்ன பேசுற இப்ப நீ என்னடா பேசுற அப்படின்ற தாட் ப்ராசஸ கொண்டு வந்தாப்புல நீங்க விஷால். நெக்ஸ்ட் தர்ஷிகா கண்டென்ட். விஷால் என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறீங்களா? விஷால் சொல்றது என்னன்னா, நான் ஆரம்பத்திலே இல்லம்மா இதெல்லாம் கிடையாதுமா, நம்ம வெளியில போய் பாத்துக்கலாமா அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொல்றேன், இல்லன்னா அதுக்கப்புறம் நான் என்ன வெளில போய் பார்க்கணும்? உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் கமிட் ஆகுறது அது நம்ம பர்சனல், அது அந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல தெரிய வேணாம் அப்படின்னா அது ஓகே. That is understandable. Yes. I don't want to disclose my personal thing in public அப்படின்றது ஓகே. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையா பேசுறவரு நைட் ஆனா ஆயில்மெண்ட் தலைவர் இருக்க வேணாம் கையில. அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்புறம் இந்த ஆனா உன்னா ஹக் வாங்கினது, ஆனா இதெல்லாம் நியாயப்படுத்துற ஒரு முட்டா கும்பல், ஒரு முட்டு கும்பல் விஷாலுக்கு இப்பவும் இருக்கு. அதெல்லாம் பூரா பொண்ணுங்க தான், பசங்க கூட கிடையாது. எப்படி சொல்றீங்க? சப்போர்ட் பண்றவங்க எப்படி பொண்ணுங்களா இருக்காங்கன்னு சொல்றீங்க? ஒரு 2-3 ஐடி இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து மெசேஜ் எல்லாம் எடுத்து அந்த ஐடியோட கிராஸ் செக் எல்லாம் பண்ணி வெரிஃபை எல்லாம் பண்ணி அதுல டீடைல்ஸா எடுத்தேன். பார்த்தா பூரா பொண்ணுங்க நம்பர். அப்பதான் இன்னும் கஷ்டமாவுது. இந்த பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரின்னு வாங்கல,
அந்த மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் அந்த ஐடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் கிடையாது. நீ எல்லாத்தையும் பிடிச்சிடலாம், கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டா? சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. சோ இதை அந்த பொண்ணு தெளிவா சொல்லுது. அப்பவும் இவர் தர்ஷிகா மேட்டரை ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. இது தவிர அன்ஷிதா கிட்ட நேற்று ப்ரொபோஸ் பண்ணலாமா வேணாமா ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு சாட் ஓடுச்சு. நைட்டு கால் வந்துச்சு, விஷால் அன்ஷிதாக்கு ப்ரொபோஸ் பண்ணுமா அப்படின்னு ஒரு அப்படின்னு. நான் கிளப் ஹவுஸ்ல பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க, இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குது. ஆனா அதை நான் இன்னும் கண்ணால பாக்குறேன். விஷால் 2 நாளா சொல்லிட்டு இருக்காரு, எனக்கும் லவ் இருக்கு, வெளியில இருக்கு. இல்லம்மா, அது மெரி கிறிஸ்துமஸ்ன்றதுக்கு பதிலா மேரி கிறிஸ்துமஸ் சொன்னாராம் அன்ஷிதா வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சோசியல் மீடியால பகிரப்பட்டு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வருது. இது தவிர சோசியல் மீடியால அது இதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம அவருடைய பர்சனல், அது வெளியில, அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. ஷோக்குள்ள நடக்கிறத நம்ம தெளிவா பேச முடியும். ஷோக்கு வெளியில நடக்கிற பர்சனலா நம்ம பேச முடியாது, ப்ரொஃபஷனலா பேசலாம். இந்த சீசன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு 2 விஷயத்த கொண்டு நிக்கும் போது தர்ஷிகா மேட்டர்ல விஷால்னால அக்செப்டே பண்ண முடியல. விஷால் தவறு செஞ்சுட்டாங்க, ஆனா கிட்டத்தட்ட அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்க அந்த பொண்ணு. அதுக்காக ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த பொண்ணு சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்கும்போது சௌந்தர்யாக்கு இப்பவும் புரியல விஷால் என்ன எக்ஸாக்டா சொன்னான். இருந்தாலும் நம்ம விஷயம் தவிர ஒரு வெள்ளந்தி மனசா சவுண்ட் ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலா சௌந்தர்யா சார்பா வர யாராச்சும் அதை பத்தி கேட்பாங்கன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அது ஒரு இடத்துல கூட ஃப்ரெண்ட்ஸ் வரும்போதும் நடக்கல, ஃபேமிலி வரும்போதும் நடக்கல. அது ஏன் அப்படி ஒரு கொஸ்டின் மார்க்காவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்ல 24 ஹவர்ஸ்ல இன்னைக்கு கேட்டாங்கன்ற மாதிரி ஒரு வந்துச்சு. பட் அதுக்கு என்ன ஆன்சர் கண்ணால பாக்கல. சோ அதை பத்தி எனக்கு தெரியல. கேட்ட மாதிரி ஆனா தகவல்கள் வந்துச்சு. அப்படியா? நானும் ஓரளவுக்கு 24/7 பார்த்தேன். விஷ்ணு கேட்ட மாதிரி தெரியலையே. கேட்ட மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு, அதான் சொல்றேன். நான் கண்ணால பாக்கல, செக் பண்ணுவோம். தெரியாதனால நான் சொல்றேன். அந்த ஷாமந்தா இருக்காங்கல்ல, பவித்ரா அவங்க ஃப்ரெண்டு, அவங்க பவித்ரா கிட்ட உள்ள பேசும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ ஸ்ட்ராங்கா பி பாசிட்டிவ் அது எல்லாமே சொன்னாங்க. ஆனா வெளியில மஞ்சரி கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க இல்லையா, அது கைண்ட் ஆஃப் ரூட் இல்லன்னு அவங்க சொன்னாங்க. பட் கொஞ்சம் ரூடா தான் இருந்தது. பிளஸ் அப்பெல்லாம் பூசி மழுப்ப வேணாம், ரூடா தான் இருந்துச்சு. இல்ல அவங்க சொன்னாங்க, இது நீங்க ஒரு ரூடா எடுத்துக்க வேண்டாம், அவங்க என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், அது ரூடா தான் இருந்துச்சு. அது ரூட் தான் இருந்துச்சு. அதுதான் நானும் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், அவங்க ஃபேமிலி கிட்ட அவங்க கன்வே பண்றாங்க மஞ்சரி. அதுக்கப்புறம் வெளில பின்னாடி சொல்றாங்க இதுதான். அதுல முரண்பாடு இருந்தா முரண்பாட ப்ராப்பரா சொல்லலாம். அது ரொம்ப ரூடா சொல்லக்கூடாது. ஓகே, உங்க ஃப்ரெண்டு தான், உங்க ஃப்ரெண்ட சொல்லிட்டா கோவம் வரும், அதெல்லாம் எமோஷன்ஸ், அதெல்லாம் ஓகே. ஆனா மஞ்சரி என்ன தாட்ல சொன்னாங்கன்றத புரிஞ்சுக்காம சொன்னாங்க. அப்புறம் மஞ்சரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மஞ்சரி என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிரெடிட் நீங்க பவித்ராக தான், நீங்க கிரெடிட்ல ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணீங்கன்ற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இவங்க மஞ்சரி சொன்னது என்னன்னா, நான் ஒரு முட்டையை ஊத்திட்டு போயிருந்தேன்னா பவித்ராவை யாரும் ஸ்ட்ராங் பிளேயரா பாத்துருக்க மாட்டாங்க. நானே சொன்னேன், அத்தனை முட்டை அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னோம். பவித்ரா அன்னைக்குதான் தெரிஞ்சாங்க. ஆமா, அன்னைக்குதான் அவங்க ஒரு பேசும் பொருளாவே மாறினாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய வில் பவரே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப பவித்ரா அந்த வில் பவரை தெரிய வச்ச ஆளாதான் நான் மஞ்சரியை பாக்குறேன். வில் பவர் கண்டிப்பா இருக்கு, இல்லாத மனுஷனே கிடையாது. அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினாங்கன்னு தான் மேட்டர். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. So that is not credit. She is one of the reason. பவித்ரா வெளியே தெரிஞ்சதுக்கு மஞ்சரி ஒரு ரீசன் தானே தவிர்த்து இட்ஸ் நாட் a credit. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி. ஓகே, அப்புறம் இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா பவித்ரா, மஞ்சரி அண்ட் ஜாக்லின் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது about this. அண்ட் இந்த வீக்கெண்ட் ஆனா நீங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுறீங்க, வீக் டேஸ்ல என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு பவித்ரா ஏதோ குழம்பிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அவங்க ஃப்ரெண்டு சில விஷயங்கள் பாசிட்டிவா சொன்னது பவித்ராக்கு அது எப்படி உள்ள போச்சுன்னு தெரியல, தெரியல. That is okay. That is our processing skill னு வெச்சுப்போம். ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க போஸ்ட். அவங்க அதான் சொல்றேன், அது அவங்க புரிதல்னு வெச்சுப்போம். பட் அது சரியானதா, அது it was correct or not correct, incorrect. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒருடைய புரிதல் ஒன்று இருக்கும், ஒரு இன்ட்யூஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? அது அவங்களோட வியூ பாயிண்ட். ஆனா அது சரியோ தவறோ அதோடைய பின் விளைவுல தான் தெரியும். பேசிட்டாங்க, இப்ப எல்லாரும் மைண்ட்லயும் இருக்கும், அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வரும், அதுல போட்டி வரும், இது எல்லாமே இனிமேதான் தெரியும். இப்ப அவங்க சொன்னதை வச்சு பேஸ் பண்ணி மஞ்சரி இந்த கேம் பரவாயில்ல, இனிமே பவித்ரா டச் பண்ண வேணாம், நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு மஞ்சரி நினைச்சிட்டா பவித்ரா சரினாயிரும், மஞ்சரி தப்புனாயிரும்ல.
ஸோ இதோடைய விளைவுகள் தான் நம்மளுக்கு அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் நம்மளுக்கு முடிவு பண்ணும் அது கரெக்டா தப்பான்னு. ஸோ அடுத்து வந்தவர் தான் மிஸ்டர் விஷ்ணுவும் சிங்கமும். சிங்கம் ஃபார் தீபக் குழந்தமே அழுதாருப்பா. ஆமா, அவங்க ஃபேமிலி வந்த அந்த செகண்ட் கூட அவர் அழல, அப்புறமா தான் கண் கலங்கினாரு. பட் இவரை பார்த்த உடனே பயங்கர எமோஷனல் ஆயிட்டாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்ணுக்கு எதிர வந்து போச்சுன்னா நல்லா இருந்துச்சு. அவர்கிட்டயும் நல்ல பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு தான் நீங்க தான் அடிக்கணும்னு சொன்ன எல்லாமே ஒரு நண்பனா அவர் என்ன செய்யணுமோ அதுல பர்ஃபெக்டா பண்ணிட்டு போனார். நம்ம அதுல வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ எதுவுமே ஒன்றும் பெருசா கிடைக்கல. நீ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணடா, ஏதாவது என்டர்டெய்னிங்கா பண்ணடா, இனோவேட்டிவா பண்ணடா அப்படின்னு அவங்க சொன்னது வந்து நல்ல ஒரு அட்வைஸா எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தீபக் அவருடைய கான்பிடன்ஸும் நான் கப் அடிப்பேன்டா, நான் வின் பண்ணுவேன்டா அப்படின்னு சொன்னதெல்லாம் இட்ஸ் ஓகே. அது வின் பண்றாரோ இல்லையோ அதெல்லாம் வேற. பட் கான்பிடன்ஸ் இன் தி ஹவுஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்தவர் தான் விஷ்ணு. இந்த சிங்கமோட வந்தவர் தான் விஷ்ணு. விஷ்ணுவும் சௌந்தர்யாவும் வெளியில ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சௌந்தர்யா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு விஷ்ணு கிட்ட போயிட்டு தன்னுடைய காதலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளியே மாறின்னு சொல்லும் போது உண்மையாவே சௌந்தர்யா கண்ணுல எப்படி சொல்றது ஜென்யூனா அந்த காதல் இருந்துச்சு. ஆனா அந்த காதல் வீட்டுக்குள்ள வந்ததுதான் இருந்துச்சா இல்ல வெளியிலே இருந்துச்சா, இந்த வீட்டுக்குள்ள நடந்தது ஒரு டிராமாவா அப்படின்ற கேள்வி மக்களிடையே. இது வேறையா? ஐயோ, நிறைய இது வந்து ஸ்டேஜ்டா அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது சோசியல் மீடியால. அதாவது தமிழ் மேட்ரிமோனிய விஜய் டிவில ஸ்பான்சரா இந்த வருஷம் எடுத்துட்டு வந்ததுக்கான காரணமே இந்த எபிசோட் வரும் அப்படின்றதுக்காகவா என்னன்றது தெரியல. அவங்க இந்த ஷோக்கு கல்யாணம் மலை டாஸ்க் தான் பண்ணாங்களா? எதுக்குமா பண்ணாங்க? அதோ 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு கேளுங்க மாப்பிள்ளை கேளுங்க எல்லாம் பண்ணாங்களா? எதுக்கு பண்ணாங்க? அந்த மார்னிங் டாஸ்கா? அது மார்னிங் டாஸ்க்ல தமிழ் மேட்ரிமோனியோட ஸ்பான்சர் அவங்க. பின்னாடி ஃபுல்லா தமிழ் மேட்ரிமோனி பிராண்டிங்ல தான் பண்ணாங்க. அதான் பண்ண மாட்டீங்களே. நாங்க ஈவென்ட் மேனேஜர் எல்லாத்தையும் பார்க்கணும். சோ அதற்காக அந்த பிராண்டிங்க்கு தர வேண்டிய டெலிவரபிள்ஸ்க்கு தரதுக்காகவே இந்த 2 ஸ்லாட்டையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட் ஜோனா கண்டென்ட் பண்ணி இதுக்கு ஜோடியா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்க கண்டஸ்டன்டையும் பாவப்பட்டு அமைச்சு ஒரு 4 பேர் டீல்ல விட்டாங்க. ஏன் ஜெஃப்ரிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இவங்கெல்லாம் ஏன் ஒதுக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கொஸ்டின் மார்க்கும் சோசியல் மீடியால வந்துட்டு இருந்துச்சு. மேபி சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வரும்போது ஃப்ரைடே நிகழ்வுகள் சொல்லும் போது அதுல அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய கண்டென்ட்டை காட்ட வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம நாளைக்கு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அப்பனா இன்னைக்கு போனவங்க நாளைக்கு எபிசோட்ல அது வருதா அந்த 20 நிமிஷத்துல அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு 4 பேருக்கு வரல, ராணவுக்கு அந்த மாதிரி ஒரு 4 பேருக்கு வரல. ஓகேவா? சோ அந்த ஒரு இஷ்யூ வந்து கிளிச் வந்து இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் ப்ரொபோஸ் பண்றாங்க, அந்த கண்டென்ட் ஓடுது, அது நடந்துருச்சு. ஹாப்பி ஃபார் சௌந்தர்யா, ஹாப்பி ஃபார் விஷ்ணு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இப்ப சீசன் வின்னர் யாரு? அது உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் ரிவ்யூவர். இல்ல ராணவுன்ற மாதிரி விஷ்ணு சொல்லிட்டு போனாரு, அதான் கேட்டேன். அந்த மொமெண்ட் சம பிளாஸ்ட் சார். எல்லாரும் சௌந்தர்யா பக்கம் திரும்பினா விஷ்ணு வந்து ட்விஸ்ட் ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. போன சீசன்ல அவரும் அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாரு விஷ்ணு. அது சரவணன் விக்ரம் சொன்னாப்ல, இவர் இப்ப அந்த காமெடி பண்ணாப்ல. இல்ல இவரும் அப்பப்போ மனசுல ஒரு கான்பிடென்ட்டோட இருப்பாரு எப்பவுமே. அத பத்தி அது கான்பிடென்ட்டா இருந்தார், நிறைய இடத்துல கான்பிடென்ட்டா இருந்தார். போன சீசன்ல பூர்ணிமா கிட்ட பேசின விதத்துலயும் ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தார், பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க போல முன்னாடியே. அது எப்படா எல்லாருக்கும் அவங்க வீட்டுல இருந்து வராங்கன்னு கரெக்டா தெரிஞ்சு அவங்க ரியாக்ட் ஆகுறாங்கன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம 24/7 பாக்குறோம், அதுல எதுவுமே இன்ஃபோ கொடுத்த மாதிரி நம்மளுக்கு தெரியலையே. எப்படி இல்லம்மா 64 கேமரால இப்ப ஒரு இடத்த போக்கஸ் பண்ணி காட்டும் போது இன்னொரு 4-5 இடத்துல ஆளுங்க நடந்துதானே இருப்பாங்க. ஈரோடு மகேஷ் சாரை பத்தி நிச்சயமா சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரு செம்ம மனிதர் தெரியுமா? அவரு எனக்கு ரொம்ப பிடிச்ச மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவரை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து அப்படியே செம்ம எனர்ஜி வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அவர் சொன்ன விஷயங்களும் நல்லா இருக்கு. அவர்லாம் பிக் பாஸ்க்கு வந்து ஃபுல்லா ரன்டார்னா நானும் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். அவர்தான் வின்னர். அவர் போறதுக்கு முன்னாடி அவர் வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நல்லா பேசுவாப்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஜோவியலா கொண்டு போப்பார்ல. அர்ச்சனா கையை பிடிக்கிறாங்க திரும்ப நமக்கு இது இல்ல இங்கிதம் இல்ல திரும்ப மொமெண்டா இருக்கட்டும். என்ன தீபக் சார் போற போக்கு என்ன தீபக் சார் சொல்லுவா, தீபக் ஒரு மைண்ட் வாய்ஸ், ஐயோ நான் வீட்டுல நிலத்தர நான் ஃபேஸ் பண்ணிருக்கேனே அப்படின்ற மாதிரி. ஆனா இவரு மகேஷ் சார் உள்ள வந்ததுக்கு அப்புறமா முத்துக்குமரன் அவருடைய ஸ்பீச் வந்து கம்மி ஆயிடுச்சு. எப்பவுமே ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துட்டே இருப்பாரு, ஏதோ ஒண்ணு பேசுவார் இல்லையா. ஒரு சீனியரை பார்த்தோன்னே ஜூனியர் கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது தன்னுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வைப்பாங்க இல்லையா. அத வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு ரெஸ்பெக்ட் இன் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட், அத வந்து பார்க்க முடிஞ்சு. நல்லா இருந்துச்சு. சோ டோட்டலா வந்து இன்னைக்கு ஆல் டுகெதர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரிவ்யூ தான். அது வாவ் அப்படின்றதுக்கு அர்ச்சனா சைட்லயும் வந்து என்னமோ நான் அர்ச்சனா வந்து அருணுக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க போல. ஆனா அருண் வந்து அர்ச்சனாக்கு ஆறுதல் சொல்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் அருண்.
நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. தே போத் லுக் டுகெதர். நல்லா இருந்துச்சு. இதுவும் ரொம்ப நாளா இருக்கிற ஒரு விஷயம் தான். இது இந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த வைஸ் பிரின்சிபல் கண்டென்ட்ட சொல்லிட்டு அர்ச்சனா கொடுத்த ரியாக்ஷன் எல்லாம் அருண் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என்னடா பாத்தீங்க. எனக்கு வர்ஷினி அப்படியே கிளவுட்ல வந்துட்டு போனாங்க. அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. கால்ல எல்லாம் விழுந்து கும்பிட்டாங்களே அந்த மொமெண்ட்ல எப்படி இருந்தது? வாவ், வாட் எ லவ். இதெல்லாம் நாங்க படத்துல தாங்க பாத்துருக்கோம். அர்ச்சனா அண்ட் அருண் அவங்களுடைய கண்டென்ட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே மகேஷ் சார் இருந்த கண்டென்ட்ல நிறைய காமிக்காம ஓவர்லாப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. மேபி இதையும் காமிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்ல அதுதான் மறுபடியும் சொல்றேனே, கண்டென்ட் வைஸ் அந்த எமோஷனல்ல ஓகே. டீட்டெயில் சீசன் 7 வின்னர் அழுதாங்க. சௌந்தர்யாவோட லைவ் ப்ரொபோசல் நடந்துச்சு, 2 லட்சம் பேர் பாக்குறாங்க. ஓகேவா? இதையும் சில கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, பாத்தீங்களா சௌந்தர்யாவோட லவ் ப்ரொபோசல் 2 லட்சம் பேர் பாக்குறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்களா முத்துவுடைய அம்மா வந்தது 1 லட்சம் பேர் தான் பார்த்தாங்க. இதுனடா புது கம்பாரிசனா இருக்கு. குடுங்கடா முட்டு, அதுக்கு இப்படியாடா ஒரு முட்டு. இந்த டிக்கெட் டு ஃபினாலேல 5000 10,000 அப்படின்னு ஆளுக்கு ஏல விட்டுட்டு இருந்தாங்களே, இந்த மாதிரி டிஸ்கஷன் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல நடந்திருக்கா தமிழ்ல? சரி ஓகே கிளியர் விடுவோம். அதான் அந்த டப்பாக்கு வந்து ஒவ்வொருத்தங்க கூப்பிட்டு இந்த மணி பாக்ஸ் அடுத்து வரும், எவ்வளவு இருந்தா எடுப்பீங்க? 25 lakhs, 20 lakhs, 17 lakhs, 16 lakhs, 30 lakhs. நான் ₹1 கொடுத்தாலும் எடுத்துட்டு போயிருவேன். செலவா இருக்குமா, லம்பா எடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் கீழே. ஏய் இருங்கடா, நீங்க சும்மா இருங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்கு கண்டென்ட். ஆக மொத்தத்துல இந்த சீசன்ல பொட்டி தூக்குறதுக்கு பயங்கரமான காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எம்மா பொட்டின்னு வச்சவன பொட்டி நல்லா இருக்குன்னு தூக்கிட்டு போயிருவாங்க. பொட்டிக்குள்ள இருக்க காசை கூட பார்க்க மாட்டாங்க. பை பை. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.